வணக்கம் மாணவர்களே, ஈஜி தமிழ் சேனல் வாயிலாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 11ஆம் வகுப்பு தமிழ் இனிக்கும் இலக்கணம் இயல் 1 மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் என்ற தலைப்பில் நாம் இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். ஈஜி தமிழ் சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், அதாவது நாம் ஒரு வார்த்தையை இந்த வார்த்தையே எடுப்போம். இனிக்கும் இலக்கணம். இனிக்கும் அப்படின்னா இ என்ற எழுத்து முதல் எழுத்தாக இருக்குது. இ என்ற எழுத்து முதல் எழுத்தாக இருக்குது. இலக்கணம், இதில் இ என்ற எழுத்து முதல் எழுத்தாக இருக்குது. இந்த இனிக்கும் என்ற சொல்ல இறுதி எழுத்தாக இம்மானது வந்திருக்கு. இலக்கணம் என்ற சொல்ல இறுதி எழுத்தாக இம் என்று வந்திருக்கு. இம்மு தான் வரணுமா? ஆமாம், அதை தான் இங்கே விதியாக சொல்கிறாங்க. ஒரு சொல்லுள், ஒரு தமிழ் சொல்லில் எந்த எழுத்துக்களெல்லாம் முதல் எழுத்தாக வரலாம், எந்த எழுத்தெல்லாம் இறுதி எழுத்தாக வரலாம் என்று நாம் படிக்க போகிறோம். இப்படி படிக்கும்போது நிலைமொழி வருமொழி குறித்து நம்ம படிப்போம். நிலைமொழி அப்படின்னா ஒரு சொல்லை நம்ம பிரிக்கிறோம். ஒரு சொல்லை நாம் பிரிக்கிறோம். உதாரணத்துக்கு சொற்புணர்ச்சியில் அப்படின்ற ஒரு சொல்லை பிரிக்கிறேன். சொற்புணர்ச்சி அப்படின்னு நம்ம ஒரு சொல்லை நான் பிரிக்கிறேன் அப்படின்னா, அந்த சொற்புணர்ச்சி என்ற சொல்லை பிரித்தா நமக்கு சொல் கூட்டல் புணர்ச்சி என்று கிடைக்கும். அந்த சொல் கூட்டல் புணர்ச்சி என்ற ஒரு சொல்லை, இரண்டு சொற்கள் பொருள் நிறைந்த சொல். சொல்லுக்கு பொருள் இருக்குது. என்ன பொருள்? பதம், கிளவி, மொழி அப்படின்னு சொல்லுக்கு பொருள் இருக்குது. புணர்ச்சி அப்படின்னா புணர்தல் என்ற ஒரு பொருள், அதாவது உறவு கொள்ளுதல் என்று பொருள். இரண்டு பொருள் நிறைந்த சொற்கள் ஒன்றுடன் ஒன்று இணையும் போது ஏற்படுகின்ற எழுத்துக்களில் ஏற்படுகின்ற மாற்றம், அந்த முழு ஒரு சொல்லாக கிடைப்பதற்காக அந்த எழுத்துக்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களை குறித்தும், மாற்றங்கள் ஏதும் ஏற்படாமலும் புணரக்கூடும், மாற்றங்கள் ஏற்பட்டும் புணரக்கூடும், விகாரங்கள் ஏற்பட்டும் புணரக்கூடும். சரியா? இவ்வாறு புணர்தலை குறித்து நம்ம இந்த பகுதியில் நம்ம படிப்போம். சரியா? அதில் நிலைமொழி முதல் சொற்புணர்ச்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை நாம் பிரித்து சொல் கூட்டல் புணர்ச்சி, சொல் கூட்டல் புணர்ச்சி, சொற்புணர்ச்சி ஒரு வார்த்தையை போட்டால் சொல் கூட்டல் புணர்ச்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் நிலைமொழி, இதுக்கு பேர் தான் நிலைமொழி, இதுக்கு பேர் வருமொழி. சரியா? இதில் இறுதி எழுத்தாக நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து இல்லு, வருமொழியினுடைய முதல் எழுத்து பூ. இதுக்கு பேர் நிலைமொழி, இதுக்கு பேர் வருமொழி. நிலைமொழி, வருமொழி. இதில் இறுதி எழுத்தாக இல்லு ஒன்று இருக்குது, வரும் எழுத்தாக பூ என்ற எழுத்து இருக்குது. இந்த பூவை பிரித்தா இப்பு குட்டல் ஊ, பூ பிரித்தா என்ன வரும்? இப்பு குட்டல் ஊ. இதான் பூ. சரியா? சரி, இப்போ நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தாக இல் என்ற மெய்யெழுத்தும் முதல் எழுத்தாக பூ என்ற எழுத்தும், அந்த பூ எழுத்தை பிரிச்சுனா இப்பு குட்டல் ஊ, அந்த இப்பு, இந்த மெய்யும் அந்த மெய்யும் ஒன்றா புணராது. அது விதி சொல்லுது, புணர்ச்சி விதி சொல்லுது. சொற்கள் புணரும்போது லல வேற்றுமையில் ரடவும் எண்ணக்கூடிய ஒரு விதியானது சொல்லுது. அங்கே இல் என்ற எழுத்து இர்ராக மாறிடும். இல் என்ற எழுத்து இர்ராக மாறிடும். அதனால் மாறின பிறகு நமக்கு சொற்புணர்ச்சி அப்படின்ற ஒரு வார்த்தை கிடைக்கும். சொற்புணர்ச்சி அப்படின்ற ஒரு வார்த்தை கிடைக்கும். அதை தான் நாம் இங்கே படிக்க போகிறோம். புணர்ச்சி என்ற விதிகளை பற்றி நம்ம இதில் கொஞ்சம் படிப்போம். சரியா? புணர்ச்சி என்ற இலக்கணமும் உங்களுக்கு அடுத்த இயலில் உங்களுக்கு வரும். சரியா? அவைகளை பற்றிலாம் நம்ம படிக்கலாம். இப்பொழுதுக்கு இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது
நாம் தமிழில் எழுதும்போது எந்தெந்த வார்த்தைகளெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் என்று நாம் எப்படி அடையாளம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னா, தமிழில் எந்த எழுத்துக்களெல்லாம் முதலில் வரலாம், எந்த எழுத்துக்களெல்லாம் இறுதியில் வரலாம், இந்த எழுத்துக்களை தவிர்த்து மீதி எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாக வந்தால் அவையெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் அல்ல என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ உனக்கு புத்தகத்தில் தந்திருக்கிறாங்க, இந்த பகுதியை நீங்கள் பாருங்கள். காவிரி, டமாரம், ரக்கை, பாரதி, ராக்கி, கோதை, டப்பா போன்ற சொற்கள் தமிழ் சொற்கள் எவை என்பதை உங்களால் அறிய முடியுதா? இப்போ காவிரி இது தமிழ் சொல்லாக தான் இருக்கணும். ஏன்னா நாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். டமாரம் என்பது தமிழ் சொல் வருவதில்லை, தமிழ் சொல்லில் வருவதில்லை. ரக்கை அப்படின்னு தமிழ் சொற்களில் வரக்கூடியதில்லை. பாவை, பாரதி அது தமிழ் சொல். ராக்கி தமிழ் சொல் அல்ல. கோதை தமிழ் சொல். டப்பா தமிழ் சொல் அல்ல. எப்படி நான் சொல்கிறேன்? இப்போ டமாரம், ரக்கை, ராக்கி, டப்பா ஆகியவை பிற மொழி சொற்களாக உள்ளன. எனவே சொற்களில் தமிழ் மொழிக்கு உரியவை பிற மொழிக்கு உரியவை எவை என்பதை அறிந்து பயன்படுத்த வேண்டும். இதற்கு சொற்களில் எழுத்துக்களின் வருகை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். எழுத்துக்கள் எதெல்லாம் முதல் எழுத்துக்களாக வரும் அப்படின்னா, முதல் எழுத்துக்கள் மொத்தம் 22. முதல் எழுத்துக்கள் மொத்தம் 22. எது அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் 12ம் சொற்களில் முதலில் வரும். நமக்கு ஆத்திச்சூடி படிக்கும்போது அறம் அறம் செய்ய விரும்பு, ஆவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல் அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? முதல் வரை உள்ள சொற்கள் அனைத்திற்கும் முதல் எழுத்தாக வரக்கூடிய தகுதி உண்டு. சரியா? இது ஒன்று புரிஞ்சாச்சு, முதல் விதி. இரண்டாவதாக, மெய்யெழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரும். ஆனால் மெய்யெழுத்து என்ற வடிவில் வராமல் உயிர் மெய் வடிவில் வரும். உயிர் மெய் வடிவுன்னா இப்போது உயிர் மெய் எழுத்துக்கள் எப்படி பிறக்குது? அதாவது மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றாக புணரும்போது, குறிப்பாக இக் என்ற ஒரு மெய்யெழுத்து, என்ற ஒரு மெய்யெழுத்து, உயிர் எழுத்து ரெண்டும் புணரும்போது கு என்ற எழுத்து கிடைக்குது இல்லையா? இக்கு கூட்டல் தான் கு. அதே போல் இக் கூட்டல் என்ன எழுத்து? கி என்ற எழுத்து கிடைக்குது இல்லையா? இது பேர் தான் இந்த கு, அந்த கி, அதுக்கு பேர் தான் உயிர் மெய் எழுத்து. இந்த உயிர் எழுத்தும் இந்த மெய் எழுத்தும் புணரும்போது உயிர் மெய் எழுத்து கிடைக்குது. இப்போது இந்த மெய் எழுத்துக்கள் தன்னுடைய வடிவில் வராமல் உயிர்மெய் என்ற வடிவிலேயே மொழிக்கு முதலில் வருகின்றன அப்படின்னு இரண்டாவது ஒரு விதி. அப்போ உயிரெழுத்துக்கள் 12ம் முதலில் வரும். மெய்யெழுத்துக்களில் 10 வரிசை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். 10 வரிசைகள் எது அப்படின்னா, க வரிசை, ங வரிசை, ச வரிசை, ஞ வரிசை, த வரிசை, ந வரிசை, ப வரிசை, ம வரிசை, ய வரிசை, வ வரிசை. இப்போ ங என்ற வரிசையை நாம் வழக்கத்தில் பயன்படுத்துறதில்ல. ங அப்படின்னா அர்த்தம் கணம் என்ற சொல்லில் மட்டும்தான் இங்கே ங என்ற எழுத்து வரும். சரியா? இங்கனம், உங்கணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல தான் இந்த கணம் என்ற சொல்லில் வருது. கணம் அப்படின்னா விதம் என்று பொருள். இது ஒரு மார்க் கேள்வி. இங் என்னும் மெல்லின மெய் விதம் என்னும் பொருள் தரும் கணம் என்னும் சொல்லில் மட்டும் முதலில் வரும். இந்த இலக்கணத்தில் வரக்கூடிய ஒரு மார்க் கேள்வி இது. சரியா? அது புத்தகத்தில் உங்களுக்கு தந்திருக்காங்க.
இந்த பகுதியை பார்த்தோன்னா இந்த பேராகிராஃப் படிச்சுன்னா இங் என்னும் சொல்லின் மெய் விதம் என்னும் பொருள் தரும். ஙனம் என்னும் சொல்லில் மட்டும் முதலில் வரும். சரியா? விதம், அந்த விதமாக இந்த விதமாக நான் சொல்கிறது புரிந்து கொண்டாங்க, நான் சொல்வது ஒன்றாக அவர்கள் புரிந்து கொண்டது ஒன்றாக இருக்கிறது அப்படின்லாம் பேசுகிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் ஞனம். அந்த விதமாகன்றது இல்லையா, அதை அன்றைய நாட்களில் ஞனம், அங்கனம், இங்கனம் என்ற வார்த்தைகளை, உங்கனம் அப்படின்ற வார்த்தைகளை அ இ உ என்ற சுற்றெழுத்துக்களுடனும் ஏ பா என்னும் வினாய் எழுத்துக்களுடனும் இணைந்து அங்கனம், இங்கனம், உங்கனம், யாங்கனம், யங்கனம் என்று வரும். சரியா? அது மெய்களில் க ங ச ஞ த ந ப ம ய ப அப்படின்ற 10 வரிசைகள். அப்படின்னா அர்த்தம் கா கா கி கி கூ கூ கே கே கை அப்படி வருது இல்லையா? அந்த வரிசை எழுத்துக்கள் உங்களுக்கு நீங்கள் 1ஆம் 2ஆம் வகுப்பில் பயிற்சி செய்து வச்சுருப்பீங்க. அந்த வரிசை எழுத்துக்கள், அந்த 10 வரிசை எழுத்துக்கள் சொல்லில் முதலில் வரும். அதுக்கப்புறம் எதெல்லாம் வராது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் வராது அப்படின்னா ட ந ர ல ழ ல ர ந என்ற 8 வரிசைகள் சொல்லின் முதலில் வருவதில்லை. அந்த வரிசை எழுத்துக்கள்லாம் சொல்லின் முதலில் வருவது இல்லை. மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்து வடிவில் வருவதில்லை, உயிர் மெய் வடிவில் தான் வருது. சரி, ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. அஃது, இஃது, எஃது அப்படின்னு சொல்லினுடைய இடையில் தான் வரும். சரியா? ரைட். இப்போது எதெல்லாம் நமக்கு முதல் எழுத்துக்களாக வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சாச்சு. குரல் என்ற சொல்லை பிரிக்கிறோம். அதில் இக்கு அப்படின்ற ஒரு கு அப்படின்ற ஒரு எழுத்து, அதை பிரித்தா என்ன வருது அப்படின்னா, குரல் என்ற சொல்லை பிரிக்கிறோம். அதில் முதல் எழுத்தை பிரிக்கிறோம். கு அப்படின்னா அர்த்தம் இக்கு கூட்டல் உ அப்படின்ற எழுத்து அதில் இருக்குது. ர இரு கூட்டல் அ, இல்லு தான், அதை பிரிக்க முடியாது. சரியா? அவ்வளோதான். சொல்லின் முதலில் உள்ள கு என்னும் எழுத்தை இக்கு கூட்டல் உ என்று பிரிக்கும்போது இக்கு என்ற மெய்யெழுத்தே சொல்லின் முதலில் வருவதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியுது. சரியா? அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. உங்கனம் என்பது தற்போது தமிழகத்தில் வழக்கத்தில் இல்லை, ஆனால் தமிழ் இலக்கியங்களில் இந்த சொல்லானது பயன்படுத்தப்படுது. இன்றும் இலங்கை தமிழர் உங்கு, உங்கனம் போன்ற சொற்களை பயன்படுத்தி வராங்க அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இலக்கண வரையறைகள் அனைத்தும் எழுத்து மொழிக்கு மட்டும்தான் பொருந்தும். எழுத்து மொழிக்கானவை. சரியா? பேச்சு மொழிக்கானவை அல்ல. எழுத்து எழுதும்போது இந்த விதிகளை நம்ம பின்பற்றி எழுதணும். மேற்காட்டிய அந்த 22 எழுத்துக்கள் எது உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 10, மொத்தம் 22 எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள். மொழியில் ஒரு சொல்லில் முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் இந்த வகையில் தான் இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக மொழி இறுதி எழுத்துக்களை குறித்து பார்ப்போம். மொழி இறுதி எழுத்துக்கள் 24. மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா, மொழி முதல் எழுத்துக்கள் 22. அது ஒரு மார்க் கேள்வி. மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 24. அது குறித்து நம்ம இப்போ பார்ப்போம். மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் இறுதியில் வரும். உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் இறுதியில் வரும். மெய்களில் இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு என்னும் 11 எழுத்தும் சொல்லின் இறுதியில் வரும். கசட தப்பர என்ற வல்லினமை 6ம் இங் என்ற மெல்லினமை 1ம் சொல்லில் இறுதியில் வருவதில்லை. சொல்லினுடைய இறுதியில் வருவது இல்லை. கசட தப்பர அப்படின்ற வல்லினமை 6,
6 எழுத்துக்கள். இங்கென்ற மெல்லினமை 1 சொல்லின் இறுதியில் வருவதில்லை. அப்போ இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 7 எழுத்துக்களும் மொழி இறுதி எழுத்துக்களாக வராது. சரி, பழைய இலக்கண நூலார் மொழி இறுதி குற்றியலுகிற எழுத்தையும் சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. என்ன எழுத்து அப்படின்னா சேர்த்துக்கொள்வர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குற்றியலுகிற எழுத்து என்னது? குசுடு துப்புரு, கு சு டு து பு ரு அப்படின்ற அந்த குற்றியலுகிற எழுத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க. சரி, அப்புறம் இஞ்சு, இந்து, இவ்வு மூன்றையும் பழைய இலக்கிய வழக்கில் சொல்லின் இறுதி எழுத்தாக வந்துள்ளன. ஆயினும் இன்றைய வழக்கத்தில் அவை சொல்லுக்கு இறுதி எழுத்தாக வருவதில்லை. இஞ்சு, இந்து, இவ்வு ஆகிய 3 எழுத்து இருக்கு இல்லையா, அதெல்லாம் பழைய இலக்கணத்தில் இலக்கியங்களில் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வழக்கத்தில் பயன்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு பேச்சிலையும் இன்றைய எழுத்துலகத்திலையும் கையாளக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தா உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 11, குற்றியலுகரம் 1 ஆக மொத்தம் 24 எழுத்துக்களைத்தான் மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வகுத்து வச்சுருக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம புணர்ச்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்ப்போம். புணர்ச்சி அப்படின்னு அர்த்தம், நாம் பேசும்போது சில சொற்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி ஒரு சொல் போல கூறுகிறோம். குறிப்பாக ஒரு பேர் தமிழரசி அப்படின்ற ஒரு பேர். அந்த வார்த்தையை பிரித்தனா தமிழ் கூட்டல் அரசி, தமிழ்நாடு, தமிழ் கூட்டல் நாடு, நாட்டுப்பண், நாடு கூட்டல் பண். இப்போது முதலில் நிற்கும் சொல் நிலைமொழி தமிழ், அதனோடு வந்து சேரக்கூடிய சொல் வருமொழி அரசி. நாடு முதல் சொல், பண் என்பது வந்து இணையக்கூடிய சொல் வருமொழி. இவ்வாறு நிலைமொழியும் வருமொழியும் இணைவதைத்தான் புணர்ச்சி என்று சொல்கிறோம். நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து இப்போ தமிழ் கூட்டல் அரசி, இதில் இழ் எண்ணக்கூடிய இறுதி எழுத்தும் அரசியில் ஆ எண்ணக்கூடிய முதல் எழுத்தும் புணர்ச்சிக்கு உரிய எழுத்துக்களாக இருக்குது. இந்த சொல்லில் நாடு கூட்டல் பண், இதில் டு எனக்கூடிய இறுதி எழுத்தும் பண் என்ற சொல்ல ப எனக்கூடிய எழுத்து முதல் எழுத்தும் இணையக்கூடிய சொற்களாக இருக்குது. சரியா, அதுதான் புணர்ச்சிக்கு உரிய எழுத்துக்கள். சரி, நாம் அதுக்கு அடுத்ததாக உயிரிரு மெய்யிரு அப்படின்னு என்ன? இப்போ நிலைமொழி இறுதி வருமொழி அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். உயிரிரு அப்படின்னா நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது பேர் தான் உயிரிரு. நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிர் மெய்யாக இருந்தாலும் அதனுடைய இறுதியில் நிற்கக்கூடிய வடிவம் வந்து உயிர். குறிப்பாக மணிமாலை அப்படின்னு ஒரு சொல், மணிமாலை என்ற ஒரு சொல், மணிமாலை என்ற ஒரு சொல். இதில் மணி கூட்டல் மாலை இதான சொல்ல நம்ம பிரிப்போம். மணிமாலை என்ற சொல்ல பிரித்தா மணி கூட்டல் மாலை. இப்போ நீ மணியில் இருக்கக்கூடிய நீ, அந்த நீயை பிரித்தா இன் கூட்டல் ஈ, அதான் வந்து நீ. இப்போ அந்த இன் கூட்டல் ஈ அப்படின்னு நிலைமொழியில் இறுதியாக கிடைக்கக்கூடிய எழுத்து என்னது? நீயை பிரித்தா இன் கூட்டல் ஈ, அந்த ஈ தான் உயிர் ஈறு, அந்த ஈ தானது உயிர் ஈறு. சரி, இப்போ மெய்யீர்ப்பு குறித்து பார்ப்போம். பொன் வண்டு என்ற ஒரு சொல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பொன் கூட்டல் வண்டு, அதில் இன்ன இப்போ நான் இன்னு பார்க்குறேன். அந்த இன் வந்து ஒரு மெய்யெழுத்து, அது வேறு எந்த வடிவத்தையும் பெறலை.
அப்படின்னும்போது அது ஒரு மெய்யீறு. அது ஒரு மெய்யீறு. பொன் கூட்டல் வண்டு. அந்த பொன் என்ற எழுத்து 2 எழுத்துக்களில் இன் என்பது மெய்யெழுத்தாகவே இருக்குது. அதில் வேறு எந்த எழுத்தும் ஒளிஞ்சு இல்லை. அப்போ அது ஒரு மெய்யீறு. சரி, அதுக்கப்புறம் உயிர் முதல் மெய் முதல் அப்படின்றாங்க. இது எதுக்காக வருது? சரி, நம்ம நிலைமொழியில் தான் உயிரீறு மெய்யீரெல்லாம் பார்த்தோம். வந்து சேரக்கூடிய ஒரு மொழி இருக்கு இல்லையா, வருமொழின்னு ஒன்று. அதில் வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல். வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல். இப்போ ஒரு வார்த்தை, வாழை கூட்டல் இலை. வாழை கூட்டல் இலை அப்படின்னு ஒரு வார்த்தை. அதில் வருமொழியாக இ என்பது இருக்குது. வருமொழியாக இ என்பது இருக்குது. அது உயிரெழுத்தாக இருக்கும் பட்சத்தில் அது உயிர் முதல். சரி, இன்னொரு வார்த்தை தமிழ் நிலம் அப்படின்னு ஒரு வார்த்தை. தமிழ் என்பது நிலைமொழி, அதை பற்றி நமக்கு இங்கே பேச்சு இல்லை. வருமொழியில் நிலம் அப்படின்ற நீ என்ற எழுத்தில் ஆரம்பிக்குது. இப்போ நீ என்ற எழுத்தை பிரித்தா இன் கூட்டல் இ, அதான் நீ. இந்து கூட்டல் ஈதன நீ. அந்த இந்து என்ற எழுத்து மெய்யெழுத்தாக மறைந்து வர காரணத்தினால இது மெய் முதல். சரியா? மெய் முதல். இப்போ உயிரீறு மெய்யீறுனா உங்களுக்கு நிலைமொழி சம்மந்தப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மெய் முதல் அப்படின்னா, உயிர் முதல் அப்படின்னா வருமொழி சம்மந்தப்பட்டது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு அடுத்த பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி. அதை எப்படின்னு பார்ப்போம். எழுத்துக்களுடைய அடிப்படையில் தான் புணர்ச்சியானது ஏற்படுது. இது ஒரு கட்டம் போட்டு தந்திருக்காங்க பாருங்கள். சொற்புணர்ச்சியில் நிலைமொழி நிலைமொழி இறுதி எழுத்தாகவும் வருமொழி முதல் எழுத்தாகவும் எழுத்துக்கள் சந்திக்கும் முறையை 4 விதமாக பிரிக்கலாம். இப்போ இந்த டேபிள் காரத்தை நீங்கள் கவனமாக கவனிக்கலைன்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். இந்த டேபிளை ஃபுல்லாக கவனிங்க. சரியா? இப்போ இந்த டேபிளில் என்ன இருக்குது? ஈற்று எழுத்து முதல் எழுத்து அப்படின்னு 2 இருக்குது. நிலைமொழியில் இறுதி எழுத்து தான் ஈற்று எழுத்து. வருமொழியில் முதல் எழுத்து தான் முதல்ல வரக்கூடிய எழுத்து தான் முதல் எழுத்து அப்படின்றத நம்ம அந்த அடிப்படையில் இப்போ நான் இந்த சொல்ல ஒன்று பார்க்குறேன். இப்போ மலை கூட்டல் அருவி. முதல் சொல்லுனது மலை கூட்டல் அருவி. இந்த மலை இதில் இறுதி எழுத்தாக என்ன இருக்குது? லை அப்படின்ற எழுத்து இருக்குது. அந்த லை என்பது இல் கூட்டல் ஐ தான். இல்லு கூட்டல் ஐ தான் லை இல்லையா? இல்லு கூட்டல் ஐ தானது லை அப்படின்ற எழுத்து. சரியா? அப்போ இல் கூட்டல் ஐ, இந்த ஐ தான் இறுதியில் நிற்கிற வடிவம். அதனால் ஐ என்ற எழுத்து உயிர் எழுத்துக்களில் வருது இல்லையா? அதனால் அது ஈற்று எழுத்தாக உயிர் எழுத்து வந்திருக்கு. சரி, அருவி அதில் ஆ என்ற உயிர் எழுத்து தான் உயிர் எழுத்தாக வந்திருக்கு. அதனால் இரண்டும் உயிர் கூட்டல் உயிர் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஈற்று எழுத்து உயிர், முதல் எழுத்து உயிர். அப்புறம் 2வது கட்டத்துக்குள்ளே போவோம். தமிழ் கூட்டல் அன்னை. இல்லை, தமிழ் அந்த இறுதி எழுத்தை பார்த்தோன்னா இழ் என்ற மெய்யெழுத்தாக வந்திருக்கு. அதனால் அது மெய் அப்படின்னு எழுதுகிறோம். அன்னை அப்படின்ற சொல்ல பிரிச்சனா அ என்ற எழுத்து உயிரெழுத்தாகவே வந்திருக்கு. இப்போ இந்த 2 சொற்கள்லையும் மெய்யும் உயிரும் கலந்து வந்திருக்கு. முதல் சொற்களில் 2ம் உயிராகவே வந்திருக்கு. 3வது சொற்கள் பார்ப்போம். தென்னை கூட்டல் மரம். தென்னை அந்த இறுதி எழுத்து என்னது? நை. இறுதி எழுத்து என்னது? நை. இந்த நை என்ற எழுத்தை பிரித்தா இன் கூட்டல் ஐ தான் நை. அப்போ அங்கே இறுதியாக நிற்கிற வடிவம் எது? ஐ என்ற ஓசை வடிவம்.
சரி, மரம், அதில் முதல் எழுத்தாக மரம், ம என்ற எழுத்து முதல் எழுத்தாக வந்திருக்கு. மாவை பிரித்தா இம் கூட்டல் ஆ தான் மா. அப்போ இம் என்பது மெய்யெழுத்தாக மறைந்து வந்திருக்கு. அப்போது இந்த ரெண்டு சொற்களையும் பார்க்கும்போது உயிர் இறுதியில் வந்திருக்கு, மெய் முதல்ல வந்திருக்கு. அதனால் உயிர் மெய் வடிவத்தில் இது வந்திருக்கு. அதுக்கப்புறம் தேன் கூட்டல் மழை, அதில் முதல் சொற்களை பார்க்கும்போது இன் என்ற எழுத்து மெய் வடிவிலேயே வந்திருக்கு. மழை அந்த சொல்ல மாவை பிரித்தா இம் கூட்டல் ஆ தான் மா. அப்போ இந்த இம் என்பது மெய்யெழுத்து வடிவம் இல்லையா? இப்போ நமக்கு உயிரீரு மெய்யீரு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. புணர்ச்சியில் எழுத்துக்கள் அடிப்படையில் தான் புணருதல் ஏற்படுது அப்படின்ற அடிப்படை நமக்கு தெரியுது. சரி, இப்போ சொற்களின் அடிப்படையில் புணர்ச்சி, எழுத்துக்களுடைய அடிப்படையில் புணர்ச்சி ஏற்பட்டது நாம் இந்த பகுதியை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் சொற்களுடைய அடிப்படையில் புணர்ச்சி எப்படி ஏற்படும்? இலக்கண வகையால் சொற்கள் 4 வகைப்படும் அப்படின்றாங்க. இலக்கண வகையால் சொற்கள் 4 வகைப்படும். என்ன சொல்? பெயர் சொல், இடைச்சொல், உரிச்சொல், இவ்வாறெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. சொற்கள் 4 வகைப்படும் அப்படின்றது. இப்போது இலக்கண வகையால் சொற்கள் 4 வகைப்படும். இவற்றில் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயரையும் வினையையும் சார்ந்து வரும். அப்போ உங்களுக்கு எது எதெல்லாம் சொற்கள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், இந்த 4 வகையால் தான் சொற்கள் ஆனது வருது. இந்த சொற்களில் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயரையும் வினையையும் சார்ந்து வரும். இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயரையும் வினையையும் சார்ந்து வரும். இவ்விரு சொற்களும் நிலைமொழியாகவும் வருமொழியாகவும் வந்தாலும் அவற்றில் புணர்ச்சி எழுத்துக்களினுடைய புணர்ச்சி தான். சரி, இப்போது கனி கூட்டல் சாறு. கனி என்பது ஒவ்வொரு பழத்துக்குன்னு ஒரு பொதுவான ஒரு பெயர். சாறு என்பது அந்த பழத்திலிருந்து பிழிஞ்சு எடுக்கக்கூடிய அந்த ரசம், அதான் சாறு. இப்போ கனி கூட்டல் சாறு. கனி என்பது ஒன்றின் பெயர், சாறு என்பது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ரசத்தினுடைய பெயர். சரியா? இது ரெண்டுமே பெயர் தொடராக இருக்குது. அப்போ நிலைமொழியும் பெயரை குறித்து காட்டுது, வருமொழியும் பெயரை குறித்து காட்டுது. தமிழ் கூட்டல் படி. தமிழ் என்பது பெயர், ஒரு மொழியினுடைய பெயர். படி என்பது ஒரு வினையினுடைய பெயர் இல்லையா? அப்போ பெயர் வினை அடிப்படையில் இந்த சொல்லானது வந்துருக்கு. நடந்து கூட்டல் செல். நடத்தல் என்பது ஒரு வினை, செல் என்பது ஒரு வினை. செல் என்றால் நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய அலைபேசி அல்ல, செல்லுதல் என்ற ஒரு வினை. ரெண்டும் வினை என்ற தொடரில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் படித்த நூல். படித்த என்பது ஒரு வினை, நூல் என்பது ஒன்றினுடைய பெயர். அப்போ வினை பெயர் என்ற அடிப்படையில் இது சொல்லானது வந்திருக்கு. சரி, புணர்ச்சி என்பது எழுத்துக்களின் சந்திப்பாகவும் சொற்களினுடைய சந்திப்பாகவும் அமையுது. எழுத்துக்களும் சொற்களும் ஒலி கூறுகளாகவும் பொருள் கூறுகளாகவும் சந்திக்கும் நிகழ்வு தான் புணர்ச்சி. புணர்ச்சி என்பதற்கு நாம் ஏற்கனவே ஒரு இலக்கணம் ஒன்று பார்த்தோம். நிலைமொழியும் வருமொழியும் இணைகின்ற பொழுது ஏற்படுகின்ற மாற்றம்தான் புணர்ச்சி. சரியா? அதில் நீட்சியாக இந்த பாயிண்டை சேர்த்துக்கணும். புணர்ச்சி என்பது எழுத்துக்களினுடைய சந்திப்பு, சொற்களினுடைய சந்திப்பாக அமையுது. எழுத்துக்களும் சொற்களும் ஒலிக்கூறுகளாகவும் பொருள் கூறுகளாகவும் சந்திக்கும் நிகழ்வு தான் புணர்ச்சி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் குற்றியலுகர ஈறு. குற்றியலுகர ஈறுனா என்னது? குற்றியலுகர எழுத்துக்கள் கு, சு, டு, து, பு, ரு அப்படின்ற எழுத்துக்கள் தான் குற்றியலுகர எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்களுள் ஆயுதம் சொல்லின் முதலிலோ இறுதியிலோ வராது, இடையில தான் வரும் அப்படின்ற ஆயுத எழுத்து அக்கு என்பது நமக்கு தெரியும். குற்றியலுகரமும் நுந்தை
அப்படின்ற எழுத்தை தவிர வேறு எங்கேயும் முதல் எழுத்துக்களாக வராது. நுந்தை, நுந்தைன்னு அர்த்தம் உன்னுடைய தந்தைன்னு அர்த்தம். நுந்தை அப்படின்னு அர்த்தம் உன்னுடைய தந்தை. இந்த குற்றியலுகரத்தின் 6 வகைகளும் சொல்லினுடைய இறுதியில் தான் வரும். இறுதியில் வரும். முதல் எழுத்துக்களில் நு என்ற எழுத்தை தவிர வேறு எங்கேயும் வராது. நுந்தை என்ற வார்த்தையை தவிர வேறு எங்கேயுமே குசுடுத்து பொருளில் அந்த குற்றியலுகர எழுத்து வராது. லிகரமும் சொல்லின் முதலில் வராது. குற்றியலுகரமும் வராது, லிகரமும் வராது. குற்றியலுகரத்தின் 6 வகைகளும் சொல்லின் இறுதியில் தான் வரும். குற்றியலுகரம் ஈற்றுடன் வரும் நிலைமொழி எது அப்படின்றது நாம் இங்கே ஒரு கட்டம் தந்துருக்குறாங்க. வீடு கூட்டல் இல்லை. இந்த டு, வீடு, அந்த டு பிரித்தா இட்டு கூட்டல் ஊன்னு கிடைக்கும். டூவை பிரித்தா என்ன கிடைக்கும்? இட்டு கூட்டல் ஊ. இட்டு கூட்டல் ஊ தானது டூ. இங்கே வருமொழியில் இலை அப்படின்ற எழுத்தில் ஆரம்பிக்குது. நிலைமொழியில் ஊ என்ற எழுத்தில் முடிஞ்சிருக்கு. அந்த ரெண்டும் உயிரெழுத்தாக இருக்கிற காலத்தினால ரெண்டும் ஒன்றா இணையாது. அப்போ இதுக்கு ஒரு விதி ஒன்று சொல்லுவாங்க. உயிர் வரின், வருமொழியில் உயிர் எழுத்து வந்தால் உக்குரல் மெய்விட்டு ஓடும். நிலைமொழியிலுடைய இறுதி எழுத்தில் இருக்கக்கூடிய அந்த டூ என்ற எழுத்தில் இருக்கக்கூடிய உகரம் மெய்யை விட்டு, மெய் எதுங்க? இட்டை விட்டு ஓடிவிடும். அப்போ உ ஆனது இல்லாமல் போயிடும். அப்போ வீட் கூட்டல் இல்லை. வீட் கூட்டல் இல்லை எப்படி நமக்கு பொருளான சொல்ல கிடைக்கும்? அப்போது இன்னொரு விதியானது செயல்பட்டு உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்னும் விதி செயல்பட்டு இட்டும் ஈயும் சேர்ந்து டீயாக மாறிடுச்சுன்னா வீடில்லை, வீடில்லை என்ற ஒரு சொல் கிடைக்கும். சரி, அடுத்த வார்த்தை என்ன இருக்குது அப்படின்னா முரடு கூட்டல் காலை. முரடு அப்படின்னா அதில் நிலைமொழியில் டூ என எழுத்து ஏற்கனவே நம்ம பிரித்த மாதிரி தான். முரடு அதில் பிரித்தா இட்டு கூட்டல் ஊ. ஆனால் வருமொழியில் கா, இக்கு கூட்டல் ஆ தான் கா. இப்போ அந்த டூவுக்கு எந்த கெடுதலும் இல்லை. இருந்த போதும் உயிர்த்தொடர் குற்றியலுகரங்களில் அந்த டூ தர ஒற்று ரட்டும் என்னும் விதி செயல்பட்டு அந்த டூவுக்கு பிரித்தா நமக்கு இட்டு கிடைக்கிது இல்லையா, அந்த இட்டு ரட்டித்து முரட்டு கூட்டல் காலை. அப்போது இப்போவும் அந்த வார்த்தை இணையலை. என்ன ஆகுது? கசதப மிகும் என்னும் விதி இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன். டூவை பிரித்தா இட்டு கூட்டல் ஊ கிடைச்சது சொன்னோம் இல்லையா, அந்த நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து ஓசையாக உ என்ற உயிரெழுத்து இருக்கும் பட்சத்தில் வருமொழியில் இருக்கக்கூடிய கசதப என்பது மிகுந்து இந்த காவை பிரித்தா இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு சொன்னேன். அந்த இக்கானது மிகுந்து முரட்டுக்காலை அப்படின்ற ஒரு சொல்லானது கிடைக்குது. அச்சு கூட்டல் பலகை. இப்போ பா அதை பிரித்தா இப்பு கூட்டல் ஆ. அச்சு இந்த சொல்ல சூவை பிரித்தா இச்சு கூட்டல் ஊ. இதில் உயிரெழுத்து நிலைமொழியில் உகர எழுத்து இருக்குது. வருமொழியில் கசத்தப்ப வந்திருக்கு. அப்போது மிகும் என்ற கசத்தப்ப மிகும் என்ற விதிப்படி இதுக்கு பாவுக்கு முன்னாடி ஒரு இப்பு என்ற எழுத்து தோன்றி அச்சு பலகை என்ற சொல் கிடைக்குது. அதே போல் தான் பஞ்சு பொதியில் இப்பு என்ற சொல்லானது கிடைக்குது. பஞ்சு பொதி இப்பு என்ற சொல். மார்பு கூட்டல் கூடு, அந்த கூவை பிரித்தா இக்கு கூட்டல் ஊ. இதில் நிலைமொழியில் பூவை பிரித்தா இப்பு கூட்டல் ஊ. இந்த நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தாக உகர எழுத்து, அதாவது உயிரெழுத்தானது வந்திருக்கு, மறைஞ்சி வந்திருக்கு. வருமொழியில் கசத்தப்ப மறைஞ்சி வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல இக்கானது மிகுந்து மார்புக்கூடு என்ற ஒரு சொல்லானது கிடைக்குது. எஃகு கூட்டல் கம்பி, எஃகு கம்பி. எஃகு இந்த ஆயுத எழுத்து இடையில தானே வந்திருக்கு. ஆமாம். கூவை பிரித்தா இக்கு கூட்டல் ஊ.
உயிர் எழுத்து மறைஞ்சி வந்திருக்கு. கம்பி இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் என்ற விதிப்படி அந்த காவுக்குள்ளே இருக்கக்கூடிய இக்கானது மிகுந்து எஃகு கம்பி என்ற ஒரு சொல் கிடைக்குது. இப்போ வீடில்லை இந்த சொல்ல நெடில் தொடர் குற்றியலுகரமானது இருக்குது. வி அப்படின்ற நெடில் எழுத்து டு என்றக்கூடிய குற்றியலுகர எழுத்து இணைந்து நெடில் தொடர் குற்றியலுகரா எழுத்தாக இருக்குது. முரடு இதில் டூவை பிரித்தா உகரத்தில் முடிஞ்சுது இல்லையா? அப்போ இது உயிர் தொடர் குற்றியலுகரம். அச்சு கூட்டல் பலகை சூவை பிரித்தா கசதப்ப எனக்கூடிய வன்தொடர் எழுத்து வல்லினை எழுத்து வந்திருக்கிறதுனால இது வன்தொடர் குற்றியலுகரமாக இருக்குது. பஞ்சு இது மென்தொடர் குற்றியலுகரமாக இஞ்சி என்ற எழுத்தை அடிப்படையாக கொண்டு இது மெல்லினை எழுத்து இல்லையா? அதாவது கசட தப்பற வல்லினம் கஞ்சன நம்மன மெல்லினம் எரள வடல இடையினம் அப்படின்ற நமக்கு இலக்கணம் நமக்கு தெரியும். இங்கே அச்சு என்பது கசட தப்பற அந்த ஈச்சியானது வந்திருக்கிறதுனால இது வன்தொடர் குற்றியலுகரம். பஞ்சு அந்த இஞ்சி என்ற எழுத்து வந்திருக்கிறதுனால இது மென்தொடர் குற்றியலுகரம். மார்பு அதில் இரு வந்திருக்கிறதுனால ஏரள வடல அது இடைத்தொடர் குற்றியலுகரமாக இருக்குது. எஃகு ஆயுத எழுத்து வந்திருக்கிறதுனால ஆயுத தொடர் குற்றியலுகரமாக வந்திருக்கு. என் சொல்லுக்கு என்ன மரியாதை என தர்க்கம் பேசுவது இருக்கட்டும். எங்கு இருந்தாலும் நம் மொழிக்கு முதலிடம் ஏற்படுத்தி சந்தியுங்கள். இறுதியில் தாய்மொழியை வளப்படுத்தும் தனி வழியை சிந்தியுங்கள் என்ற ஒரு கவிதையை நம்ம படிச்சுட்டு இந்த இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய வினாவிடைகளை நம்ம பார்க்கணும். என்ன வினாவிடை அப்படின்னா, தவறான இணையை தேர்வு செய்க. இப்போது நமக்கு கடைசியில் வந்திருக்கக்கூடிய மொழி ஆளுமை அதில் கடைசியில் என்ன இருக்குது? உயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டாக நம்ம செக் பண்ணணும். இப்போது ழி என்ற மொழியில் வரக்கூடிய ழி என்ற எழுத்தை செக் பண்ணால் இழ் கூட்டல் இ, ஆமாம் உயிரில் தான் வந்திருக்கு. ஆளுமை அதில் ஆ என்பது உயிரெழுத்து, அது சரியான இணையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆ என்ற பகுதியை பார்ப்போம். தமிழ் கூட்டல் உணர்வு இழ் என்ற மெய்யெழுத்து தான் வந்திருக்கு. உ என்ற உயிரெழுத்து தான் உணர்வில் வந்திருக்கு. அப்போ இதுவும் ஒரு சரியான இணையாக இருக்குது. கடல் கூட்டல் அலை, இப்போது கடல் அதில் இறுதி எழுத்தாக இல் என்ற எழுத்து இருக்குது. அது மெய்யெழுத்து, ஆனால் இங்கே உயிர்னு தந்திருக்கிறாங்க. அப்போ இதுதான் தவறான இணை. ஈ என்ற எழுத்தை பார்ப்போம். மண்ணில் இன் என்ற மெய்யெழுத்து வந்திருக்கு. வளத்தில் இவ் கூட்டல் ஆ ரெண்டுமே மெய்யாக இருக்குது. அப்போ இதுவும் சரியான இணையாக இருக்குது. அப்போ கடல் கூட்டல் அலை தான் தவறான இணை அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இது எல்லாமே முக்கியமான பகுதியாக இருக்கும். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக, இது ரொம்ப முக்கியமான பகுதி, ஞாபகம் வைத்து கொள்ளணும். இது குருவினா பகுதியில் வரக்கூடிய கேள்விகள் தான் உங்களுக்கு. இதுவே 12ஆம் வகுப்புக்கும் கேள்விகளாக வரும். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக எப்படி மாற்றுக அப்படின்ட்டு. இப்போது காலங்காத்தால் எந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும். அதை எப்படி எழுத்து வழக்காக மாற்றுறது? காலங்காத்தால் எந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்குன்றத அதிகாலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். முயற்சி செஞ்சால் அதுக்கேற்ற பலன் வராமல் போகாது. இது ஒரு பேச்சு சொல். அதை எப்படி சொல்லணும்? முயற்சி செய்தால் அதற்கேற்ற பலன் வராமல் போகாது. காலத்துக்கேற்ற மாதிரி புதுசாக மொழி வடிவத்தை மாற்றணும். காலத்திற்கு ஏற்றாற் போல புதியதாக மொழி வடிவத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் கவனமாக பதிய வைக்கணும்.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரும் அப்படின்ற அந்த சொல்ல மாற்றிக்கணும். ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருக்கும்போது எல்லாவற்றையும் கவனமாக பதிய வைக்க வேண்டும். தேர்வு எழுத வேகமாக போங்க, நேரம் கழித்து போனால் பதட்டமாக இருக்கும். தேர்வு எழுதுவதற்கு வேகமாக செல்லுங்கள், நேரம் கழித்து போனால் பதட்டமாகிவிடும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய வினாக்கள், மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எவை எவை, அவை யாவை அப்படின்ற ஒரு வினா. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் அப்படின்னா இந்த பகுதியை நம்ம விடையாக நம்ம சொல்லணும். சரியா? 22 எழுத்துக்கள், அவை எவை எவைன்னு நம்ம உங்களுக்கு குறித்து தந்திருக்கேன். இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை, எடுத்துக்காட்டு தருக. அதுவும் நான் உங்களுக்கு அந்த மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எவை எவை என்ற நான் உங்களுக்கு குறித்து வந்திருக்கேன். அவற்றை நீங்கள் படிச்சுக்கலாம். சரியா? இரு விளக்குக, இவற்றையும் நான் உங்களுக்கு குறித்து தந்துடுறேன். உயிரீறு மெய்யீறு இது. அதுக்கப்புறம் உயிர் முதல் மெய் முதல் எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அதுவும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன். உயிர் முதல் மெய் முதல். சரியா? அதுக்கப்புறம் குரங்கு குட்டி பண்பு புணர்ச்சி விதியை தருக. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. புணர்ச்சி விதியில் குரங்கு கூட்டல் குட்டி. குரங்கு அதில் கு என்ற எழுத்தில் முடியுது இல்லையா? இப்போ கு அப்படின்ற எழுத்து முடிஞ்சுக்குது. இதில் குட்டி என்ற எழுத்து ஆரம்பிக்குது. கு என்ற எழுத்து பிரித்தா இக்கு கூட்டல் உ, இக்கு கூட்டல் உ, அதான் கு. இப்போ உயிர் எழுத்தில் முடிஞ்சிருக்கு, மறைஞ்சி முடிஞ்சிருக்கு. உயிர் எழுத்து மறைஞ்சி முடிஞ்சிருக்குது. வரும் மொழியில் கூவில் ஆரம்பிக்குது. இக்கு கூட்டல் உ அப்படின்ற எழுத்து ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ரெண்டு சொற்களையும் இணைக்கிறோம்னா உகரத்தில் முடிஞ்சிருக்கு, மெய்யில் தான் ஆரம்பிக்குது. இருந்த போதும் குரங்கு குட்டி அப்படின்னு வரணும். அப்போ என்ன வரணும்? அப்போ ஒரு மெய்யெழுத்தானது மிகுந்து வரணும். எதனால்? இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன். குரங்கு அந்த கு என்ற எழுத்தை பிரித்தா, கடைசியில் இருக்கக்கூடிய அந்த கு என்ற எழுத்தை பிரித்தா இக்கு கூட்டல் உ, உயிர் எழுத்தில் முடிஞ்சிருக்கு. உயிர் ஓசையில் முடிஞ்சிருக்கு, உயிர் எழுத்து ஓசையில். அதனால் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் என்ற விதிப்படி வரும் மொழியில் கூல ஆரம்பிச்சிருக்கு. அந்த எழுத்து நம்ம பிரித்தோன்னா இக்கு கூட்டல் உ, அந்த இக்கானது மிகுந்து குரங்கு குட்டி அப்படின்ற ஒரு சொல் ஆனது புணரும் போது கிடைக்குது. சரியா? இதை தான் நம்ம எழுதி முடிக்கணும். அவ்வளோதான் உங்களுக்கு இந்த இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியம் உள்ளது. சரியா? நன்றி மாணவர்களே. ஈஜிஎஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.